இவங்க 3 பேரை பற்றினது தான் இந்த கதை. ஜேர்னி ஆஃப் லைஃப். ஆஷா நிறைய கனவுகளோட ஆம்பிஷன்ஸ், ட்ரீம்ஸ்னு இருக்கிற பொண்ணு. இவங்களால நிறைய மிராக்கிள்ஸும் நடக்கும், டிசாஸ்டர்ஸும் நடக்கும். ஒரு விதமான குருட்டு தைரியத்தோடவே எப்பயும் இருப்பாங்க. ஒரு ஸ்டார்ட் அப் என்டர்பிரனர். அப்பர்ணா யதார்த்தமான லைஃப்பை ப்ராக்டிக்கலாக டீல் பண்ணுற ஒரு பொண்ணு. எதையும் பெருசாக புதுசாக ட்ரை பண்ணாமல், லைஃப்பில் பெருசாக அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இல்லாமல் ஒரு ஃப்ளாட் லைஃப்பாக இருக்கிற ஒரு லைஃப். ஒரு கவர்மெண்ட் கிளர்க். அமிர்தா இந்த உலகத்தில் இன்னும் நிறைய மாற்றங்கள் வரணும்னு போராடுற பொண்ணு. எல்லாத்தையும் டீப்பாக பார்ப்பாங்க. எந்த விஷயமா இருந்தாலும் அதில் இருக்கிற பிரச்சனையை ஃபஸ்ட்டு கண்டுபிடிப்பாங்க. அதனாலேயே மக்கள் இவங்கக்கிட்ட ஒப்பீனியன் கேட்டு வருவாங்க. லாயர். நம்ம எல்லாருக்குள்ளேயும் இந்த 3 பேருமே இருப்பாங்க. சில நேரத்தில் நம்ம ஆஷாவா புதுசாக க்ரியேட்டிவாக ஏதாச்சும் பண்ணணும்னு ஆசைப்படுவோம். சில நேரங்களில் அப்பர்ணாவா ப்ராக்டிக்கலாக போகிறது தான் சேஃப் அப்படின்னு நம்ம வேலையை மட்டும் பார்த்துட்டு போவோம் அப்படின்னு ஃப்ளாட்டாக போயிடுவோம். சில நேரங்களில் அமிர்தாவா பேசிக்கான விஷயத்த கூட போராடி தான் நமக்கு கிடைக்கணுமா அப்படின்னு பொங்கி எழுவோம். இந்த 3 குணங்களுமே நம்மக்கிட்ட அப்பப்போ நிறை குறைகளோடு இருக்கும். ஆனால் நிறைவாக ஒருத்தர் லைஃப்பில் இருந்தால் எப்படி இருக்கும்? அதுதான் ஜேர்னி ஆஃப் லைஃப்.